தொகுதி உடன்பாட்டு பேச்சுவார்த்தைகளில் எங்களை தேட வேண்டாம். எங்களை மக்களின் போராட்ட களங்களில் தேடுங்க. சாலை கூட்டுகிற எளிய தொழிலாளர்களின் போராட்டமாக நாங்கள் நிற்கிறோம். அங்கே நாங்கள் பலம் பொருந்தியவர்கள் யாரையும் விட. திமுக அதிமுக இணைவது பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அது ரெண்டுமே ஜனநாயக சக்திகள் தான். ஆனால் அந்த இடத்தில் ஆளுநர் காய் நகர்த்துவதாக நாங்கள் கருதினோம். திருத்துறைப்பூண்டில ஒரு போராட்டம் நடக்குது, குடிநீர் வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ அது அமைச்சரவையில் நீங்கள் இருக்கும்போது நேரடியாகவே கடந்த ஆட்சியில் கஸ்டோடியல் டெத்து பற்றி பெருசாக பேசப்பட்டுச்சு. திமுக ஆட்சியின் மீதான கடுமையான விமர்சனமாகவும் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த ஆட்சியில் சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்க. இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. இடதுசாரிகளை ஒருங்கிணைச்சு பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது தேர்தலுக்கான பயணம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படின்றீங்க. இப்போ அதற்கான தேவை எழுந்திருக்கா? இடதுசாரிகள் தனியாக பயணப்பட வேண்டிய தேவை இருக்கா? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் திமுகவோட சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதிலிருந்தும் பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கா திமுகவோட? அதனால தான் நீங்கள் இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பு குழுன்னு தனியாக ஒன்று உருவாக்கி நீங்கள் அதில் பயணிக்கிறீங்களா? இல்லை. வாழ்க்கை அனுபவங்கள் புதிய சிந்தனைகளை கோருகிறது. நாடு இடது பக்கம் செல்வதுதான் அரசியல் திசை வழி. அரசியல் சாசனத்தின் முகப்புரையாக தான் சொல்லுது சோசலிசம். எனவே அதற்கான முன்னெடுப்பாக நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இது தமிழக நலனுக்கு, நாட்டு நலனுக்கு, உழைப்பாளி மக்களின் நலனுக்கு சேர்ந்து போராட குரல் எழுப்ப. தேர்தல் நேரத்தில் அது குறித்து நாங்கள் சிந்திப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா போன்ற பறந்து விரிந்த ஒரு நாட்டில் மிகப்பெரிய பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடு இந்த நாடு. இதில் இடதுசாரிகள் நாட்டை இடது பக்கம் திருப்ப வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகள் இல்லாமல் நடைபெறாது. எனவே திமுக மட்டுமல்ல, அதிமுகவும் ஜனநாயக சக்தி தான், தாவேகவும் ஜனநாயக சக்தி தான். எனவே இந்த ஜனநாயக சக்திகளுடன் எப்பொழுதும் நாங்கள் உரையாடல் செய்வோம். தமிழ்நாட்டு நலனுக்காக சேர்ந்து போராடுவோம். அதை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். தேர்தல் வருகிற போது அந்த நேரத்தில் கட்சிகள் இருக்குது, தனித்தனியாக கூடி நாங்கள் முடிவெடுப்போம். அவசியம் ஏற்படுமாயின் இடதுசாரிகள் கூடி நாங்கள் முடிவெடுப்போம். அந்த தேர்தல் காலம் என்பது வேறு. இப்பொழுது தமிழ்நாட்டின் நலன், உழைப்பாளி மக்களின் நலன், அந்த புள்ளியில் நாங்கள் உறுதியாக நிற்கல. அதில் தான் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இடதுசாரிகளுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கோ இல்லை அரசியல் கட்சியினருக்கோ கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சிக்கு ஆதரவு, வெளியில் இருந்த ஆதரவு, ஆட்சியில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, கூட்டணியிலையும் அங்கம் வகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, தோழமை கட்சி கூட்டத்துக்கும் நீங்கள் போகலை. இன்னொரு பக்கம் திமுக கூடயும் பயணிக்கலை அப்படின்ற ஒரு சூழலை புரிஞ்சிக்க முடியுது. இந்த சூழலை தனித்து போட்டியிடுறதுக்கான சூழல் வந்தாலும் கூட நாங்கள் அதற்கும் தயார் அப்படின்றீங்க. இப்போ திமுக தனித்து விடப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இன்னொரு சூழல்ல இடதுசாரிகள் தனித்து பயணப்படுறதுக்கு தயாராயிட்டாங்களா? யாரையும் நம்பலையா? இப்போ இன்னொரு பக்கம் இடதுசாரிகளை நம்பாம தாவேகா செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சூழல்ல நீங்க யாரையும் நம்பலையா? திமுகவையோ இல்லை தாவேகாவையோ நம்பாம நம்ம பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு. ஏராளமான கேள்வி அதுக்குள்ள நீங்க எழுப்பிட்டீங்க. ஒற்றை வரையில் பதில் சொல்லணும் அப்படின்னா, விரிவாக கம்யூனிஸ்டுகளா இடதுசாரிகளா சூழல் ஒன்று ஏற்படுமையானா, புறச்சூழல் அவ்வாறு ஏற்பட்டால் தனித்து கூட நாங்கள் கலங்காண்போன்னு சொன்னேன். அது காரணம், எங்களை அரைச்சதம் ஓட்டு, ஒரு சத ஓட்டுன்னு எளிதில் கடந்து போகிறாங்க. நாங்கள் இன்னும் முழு இடங்களில் போட்டியிடவே இல்லை. நாங்கள் 10 இடம், 12 இடம், 8 இடம், 5 இடம் தான் நாங்கள் போட்டியிடுகிறோம். இதை வைத்து எங்கள் சதவீதத்தை கணக்கிடுகிறார்கள். மற்ற இடங்களில் நாங்கள் தோழமை கட்சி கழிக்கிற வாக்கை கணக்கில் எடுப்பதில்லை. இந்த முறை நீடித்தால், இது போன்று கடந்து செல்லும் முறை நீடித்தால், நாங்கள் எங்களுக்கான வாக்கு வங்கி, எங்களுக்கான மக்கள் பலத்தை நாங்கள் நிரூபிப்போம்ல. நாங்கள் இன்னும் அந்த சோதனையிலே ஈடுபடவில்லை. அவ்வாறு ஒரு கேள்வி எழுந்தபோது நான் சொன்ன பதில் அது இல்லை. கம்யூனிஸ்டுகளுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உணர்றீங்களா? ஏன்னா இன்னொரு பக்கம் குறைந்த சீட்டு கொடுக்கறதோ இல்லை 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சு கடந்து போகிறதோ, அந்த அதனால இடதுசாரிகள் மன சங்கடத்துக்கு ஆளாயிருக்கு. அந்த மனசு எந்த சங்கடமும் எங்களுக்கு நாடு முழுக்க அமைப்பு இருக்கு, எங்களுக்கும் வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு தளங்கள் இருக்கிறது. தேர்தல் நேரங்களில் நாங்கள் ஒரு அரசியல் நிலை எடுக்கிறோம். பிஜேபி வீழ்த்தணும் அப்படின்னா தோழமை கட்சிகளுடன் விட்டு கொடுப்பது, ஒரு 2 ஸ்டெப் பின்னுக்கு வருவது. எனக்கு நாட்டு நலன் முக்கியம்.
கட்சி நலன்களை கூட நாங்கள் விட்டு தருகிறோம். அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் அரங்கிலிருந்து ஏதுமில்லை என்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது. அப்போ நாங்கள் அந்த சூழல் வருகிற போது நாங்கள் இருக்கிறோம் என்பது போர்க்களங்களில் தெரியுது, போராட்ட களங்களில். நாங்கள் தானே இந்த குரல், இன்னும் எங்கள் குரல் தானே 5 ஆண்டுகள் எங்கள் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். தேர்தல் வருகிற போது பெரிய கட்சிகளின் குரல் ஒலிக்கும் இல்லையா? அப்போ நாங்கள் நாடு முழுவதும் இருக்கிறோம், அமைப்பாக இருக்கிறோம். தோழமை கட்சியின் வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுகிறோம். எங்களுக்குரிய இடங்களை நாங்கள் கேட்டு பெறுகிற போது அதற்குரிய மதிப்பளிக்க வேண்டியது தோழமை கட்சிகளின் கடமை. அதை கடந்து செல்கிற போது நாங்கள் எங்கள் பலங்களை உணரும் காலம் வரும் இல்லையா? இல்ல அதான் அந்த காயம் இருக்கா கம்யூனிஸ்டுகளுக்கு? காயம்லாம் எங்களுக்கு ஒண்ணு இல்லை. காயமோ எங்களை இல்ல வந்து வருத்தமோ இல்ல வந்து சட்டமன்றத்திலே நம்முடைய பவரை வந்து நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு- சட்டமன்றத்தில் எங்கள் எண்ணிக்கையை தேட வேண்டாம். தொகுதி உடன்பாட்டு பேச்சுவார்த்தைகளில் எங்களை தேட வேண்டாம். எங்களை மக்களின் போராட்ட களங்களில் தேடுங்க. அங்கே நாங்கள் இருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம். உழைப்பாலாம் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம். அரசு ஊழியராக நாங்கள் நிற்கிறோம். வங்கி ஊழியர் போராட்டமாக நாங்கள் அங்கே நிற்கிறோம். சாலை கூட்டுகிற எளிய தொழிலாளர்களின் போராட்டமாக நாங்கள் நிற்கிறோம். எங்களை அங்கே தேடுங்க. அங்கே நாங்கள் பலம் புரிந்தியவர்கள் யாரையும் விட. கம்யூனிஸ்டுகளுடைய அடையாளமும் அடித்தளமும் அதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அரசியல் அதிகாரம் பெறணும் அப்படின்ற ஒரு ஆமாம். தேவையும் இருக்கு. அப்படியான சூழல்ல தான் தாவேகா மாதிரியான கட்சிகள் வந்து உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சரவையிலையும் இடம் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அதை நீங்க வேணான்னு மறுத்துட்டீங்க. அதற்கு உங்களுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஆனா தனித்து போவேன் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அப்ப வந்து தாவேகாவையும் நம்ப தயாரா இல்லையா? இல்ல உடனே வந்து ஆதரிக்கிறதுக்கான ஒரு சூழலும் இல்லை, இல்லை. இடதுசாரிகள் தனித்தில்லை. சார்பியல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆ. தனித்து ஒரு பொருளோ ஒரு மனிதனை இயங்க முடியாது. சார்பியல் தான் வாழ்க்கை. நாங்கள் தனித்து இல்லை, இடதுசாரிகள் இருக்கிறோம். இடதுசாரிகள் இருக்கிற போது இடதுசாரி குழுக்களும் இருக்கும். இடதுசாரி குழுக்கள் இருக்கிற போது ஜனநாயக குழுக்களும் இருக்கும். நாங்கள் எப்பொழுதும் தனித்து விட மாட்டோம். இன்றுள்ள தேர்தல் முறையில் வெற்றி பெற முடியவில்லை என்பது ஒன்று. இந்த தேர்தல் முறை மாறுகிற போது, சீர்திருத்த முறை வருகிற போது கம்யூனிஸ்டுகளா எங்களுக்குரிய வாக்குகளை பெற்று எங்களுக்குரிய எண்ணிக்கையில் நாங்கள் இடம்பெற முடியும். தேர்தல் சீர்திருத்தம் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். அதுவரை ஜனநாயக சக்திகளுடன் பிரதான எதிரியை வீழ்த்துவதற்கு ஜனநாயக சக்திகளுடன் நாங்கள் அணி சேருவோம், கூட்டணி சேருவோம். அது அந்த தேர்தல் கால சூழலில் அப்பொழுது அந்த சிந்தனை எங்களுக்கு வரும். அப்பொழுது நாங்கள் அது குறித்து பேசுவோம். இல்ல தேர்தலுக்கு முன்பே கூட்டணியில அங்கம் வகிக்காததான் நீங்க அமைச்சரவையில் இடம் பெறாததுக்கான காரணமா? அப்படி இல்லை. நாம் ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெறுகிறோம். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம அமைச்சரவையில் அமர்வது அவ்வளவு அறம் அல்ல. சந்தர்ப்பவாத அரசியலை செய்ய இடதுசாரிகள் விரும்பல. சந்தர்ப்பாத அரசியல் எப்பவுமே செய்ய மாட்டோம். அது வேற. ஒரு பிரகடனை நாங்கள் செய்யணும். எங்களுக்கு வாக்களியுங்கள், இந்த கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணியில் இடம்பெறுவோம் அப்படின்னு நாங்கள் மக்களிடம் வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வருவதுதான் சிறப்பு. அந்த காலம் இன்னும் எழவில்லை. எங்கள் காலம் ஒன்று எழும். திமுக அதிமுக கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துச்சு. அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து விரைவில் தாவேகா ஆட்சிக்கான ஆதரவை கொடுத்தோம் அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, திமுக அதிமுக இணைந்தால் அதில் தவறில்லை, ரெண்டுமே ஜனநாயக சக்திகள் தான் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு குழப்பமான ஒரு கேள்வியில குழப்பமுக்கு பிழை இருக்குது. எப்படின்னா, திமுக அதிமுக இணைவது பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அது ரெண்டுமே ஜனநாயக சக்திகள் தான். இப்பொழுதும் சொல்றோம், ரெண்டும் ஜனநாயக சக்திகள். சேர்ந்து ஆட்சி அமைப்பதில் பிரச்சனை. அவங்க ஆட்சி அமைக்கிட்டோம், இல்லை ஒன்றாக கூட ஆகட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் அந்த இடத்தில் ஆளுநர் காய் நகர்த்துவதாக நாங்கள் கருதினோம். மக்கள் அளித்த தீர்ப்பில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது. எனவேதான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம். நாங்கள் ரொம்ப அதில் தெளிவாக இருக்கிறோம். ரெண்டாவது, அங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 108 இடங்கள் தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. ஜனநாயகத்தில் அவர்கள் ஆட்சி அமைப்பதுதான் சரி. அந்த வகையில் எங்களை ஆதரவு கேட்டார்கள். நாங்கள் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளித்து அதை ஏற்று தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தோம். இதில் உங்களுக்கு எதனா அரசியல் பழி தெரியுதா? இல்லை, அதில் என்ன ஒரு புரிதல் ஏற்படுது அப்படின்னாக்கா, இப்போ வந்து சொல்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அது வந்து ஜனநாயக சக்திகள் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி அவங்க சொன்ன காரணம், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கன்ற ஒரு தகவல் வந்து. இல்லைங்க, நீங்கள் அதனாலவே திமுக மேடையிலிருந்தே பேசணும் அதிமுக ஒரு ஜனநாயக சக்தி. உங்களுக்கு பேட்டி அளிக்கிற போதே நான் சொன்னேன். ஆமாம், தேர்தல் நேரத்தில் அப்பொன்று இப்பொன்று எங்கள் கணிப்பு அதுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் 2 ஜனநாயக சக்திகளும் வேண்டும், 2 ஜனநாயக சக்திகளும் இருக்கணும், கட்சிகள் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க தொடர்ந்து வலியுறுத்திருக்கீங்க. ஆனா ஆதரவு கொடுத்த ஒரு விவகாரத்துல நீங்க சொன்ன விஷயம் இதுவா இல்ல, ஆளுநர் தான். அதிமுக திமுக இல்ல, ஆளுநர் தான். எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட ஆளுநர் வந்து அதிகாரத்தில் அமர்ந்து விடக்கூடாது என்று எடுத்த அரசியல் நிலை இது. இல்ல, அந்த கருத்தும் இருந்துச்சு. எம்ஏ பேபி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்ற ஒரு
சொல்லலாம், அது கடந்து போச்சு, அதெல்லாம் கலர வேண்டாம். எஸ்டர்டே இஸ் ஃப்ரீ மெச்சூர்ட். இப்போ என்ன பாருங்க, அதுல இருந்து கடந்து வந்துட்டோம், மீண்டும் அதே கலர வேணாம். இப்போ நாங்கள் தெளிவா இருக்கிறோம். நிலவுகிற அரசியல் சூழலில் எந்த கூட்டணியிலும் இல்லை. இடது ஒருங்கிணைப்பு உருவாக்கி இருக்கிறோம். தாவாக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறோம். அவங்க நல்லது பண்ணால் ஆதரிப்போம், மக்களுக்கு விரோதமாக இருந்தால் நாங்கள் குரல் எழுப்போம், கண்டிப்போம். இப்பொழுது நிலை இதுதான். இப்போ இன்னொரு தகவலும் சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்படுது. அமைச்சரவையில் வந்து அங்கம் வகிக்கிறதுக்கான ஒரு காலம் வந்தால் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அமைச்சரவையில் பங்கு பெறுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை, அதை நான் சொல்லி விளக்கம் சொல்லிட்டேன். எங்கள் காலம் எழும். அவர் என்ன அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எம்எல்ஏ எல்லாம் அமைச்சரானா நல்லது தானே, ஏன் நீங்கள் அமைச்சராக போய் சேர்ந்தால் நல்லது தானே ஒரு கேள்வி எழுந்தபோது நான் சொன்னது என்னென்னா, எங்கள் காலம் எழும்னு. இது எங்கள் காலம் அல்ல. நாங்கள் 2 இடம் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2 இடம் என்பது எங்கள் காலம் அல்ல. எங்கள் காலம் ஒன்று எழும். அந்த நம்பிக்கையை நான் விதைக்கிறேன். அது இடதுசாரிகளின் காலம், கம்யூனிஸ்டுகளின் காலம். கம்யூனிஸ்டுகளும் ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து வலுப்பெறுகிற காலம். அது எங்கள் காலம் நான் சொல்கிறேன். அந்த காலம் எழுகிற போது இந்த மண்ணிலிருந்தும் பல அமைச்சர்கள் பங்கேற்பார்கள். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சென்னை மண்ணிலிருந்தும் கூட அமைச்சர்கள் பங்கேற்பார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கை விதைத்த அவங்க ஒருத்தரை ஒன்றை கட் பண்ணிட்டு போடுறாங்க, அவ்வாறு போடக்கூடாது. நீங்கள் அவ்வாறு போட மாட்டீங்கல்ல, மகிழ்ச்சி, சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல தான் வந்து 2 இடங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 2 இடங்கள் அப்படிங்கிறது வந்து குறைவான இடங்களா, நீங்களே குறைத்து மதிப்பிடுறீங்க? திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க 2 இடங்கள் 2 சீட்டு 4 சீட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த 2 சீட்டுக்கான பவர் இப்போ புரிஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிறது 2 சீட்டு தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். திருமா சொன்னது பொலிட்டிக்கல் அவுட்லுக். 2 வேல்யூ, அந்த 2 இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அது இருக்கு, அந்த 2ல உங்க 2 இருக்கு. நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டோம். அதை நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல, நிர்பந்திக்கல, இது வேணும் அது வேணும்னு கேட்கல. பியூரா டெமோக்ரஸி அப்படி நிற்கிறாங்க இல்லையா, ஜனநாயகம், மக்கள் அதிகாரம் அப்படின்னு நாங்கள் நின்றுட்டோம். நான் சொன்னது 2 என்பது ஒருவர் இருவர் அமைச்சரவைக்கு சென்று அமைச்சரவையின் திசையை நம்ம மாற்ற முடியாது. அமைச்சரவையினுடைய திசையை வழிநடத்தி செல்வது முதல்வர். தாவேகா என்கிற அதிக வாக்குகளை பெற்றிருக்கிற, அதிக எண்ணிக்கையில் இருக்கிற தாவேகா. ஆனால் குறைந்தபட்ச அழுத்தம் கொடுக்கலாம்ல? இல்லை, அந்த அழுத்தத்தை வெளியிலிருந்து கூட தரலாம்ல. நாங்கள் உள்ளிருந்து தருகிற அழுத்தத்தை விட வெளியிலிருந்து அழுத்தத்தை எங்களால் தர முடியும். இப்போ திருத்துறைப்பூண்டியில் ஒரு போராட்டம். அழுத்தம் என்பது நிர்பந்தம் அல்ல, கல்லறிவதல்ல, கழுத்து விடுவதல்ல. உழைக்கும் மக்கள் நலனுக்கான கோரிக்கை அது, செக்குலரிசத்துக்கான கோரிக்கை அது. இந்த 2 புள்ளியில் தான் நாங்கள் மிக உறுதியாக இருக்கோம். இப்போ திருத்துறைப்பூண்டியில் ஒரு போராட்டம் நடக்குது, குடிநீர் வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆமாம். இப்போ அது அமைச்சரவையில் நீங்கள் இருக்கும்போது நேரடியாகவே அதை தீர்ந்துருமா? அமைச்சரவையில் போனால் தீர்ந்துருமா? அப்படின்னா 60-70 ஆண்டு கால பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா? வறுமை ஏழ்மை ஒழிந்து விட்டதா? வேலை இல்லாத நாட்டை ஒழிந்து விட்டதா? என்ன பிரச்சனைகள் பெருசாக தீர்ந்துடும் இந்த சமூக அமைப்பில்? நல்லாட்சி தர நல்ல திட்டங்களை தரலாம், நல்ல திட்டங்களை தரலாம். எங்கள் கை ஓகுகிற போது, நாங்கள் வலுப்பெறுகிற போது ஒரு டேர்னிங், இதுவரை இருக்கிற அரசியல், கடந்து வந்திருக்கிற அரசியலை விட ஒரு நல்ல திருப்பு முனையை தர முடியும். உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க முடியும். கேரளா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஒரு நாடு கடந்த நிறுவனங்களை ஒரு கட்டுக்குள் வைக்க முடியும். எங்கள் எதிரி அவங்க தானே. ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் வச்சுட்டு பெருசாக சாதிக்க முடியாதுன்றது உங்களுடைய குற்றம். பெரிய சாதிக்க முடியாது, ஒரு கொள்கை வழியில் நம்ம தீர்மானங்களை எட்ட முடியாது. 2வது, அதை விட நாம் வெற்றி பெற்ற அணி ஒரு அணி, ஆனால் அதுக்கு எதிராக களமாடி வெற்றி பெற்ற ஒரு அணியில் போல் அமைச்சரவை ஏற்பது கூடாதுன்னு எங்கள் நிலை. ஆனால் மற்றவங்க எடுத்ததுக்கு அது சரியான்னு கேட்ட வேணாம், எங்கள் நிலை. நாங்கள் அவ்வாறு கருதுகிறோம். அதற்கு மாறாக மக்களிடம் பிரகடனங்கள் செய்து நாங்கள் கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்போம், எங்களுக்கு வாக்களியுங்கள், இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் அப்படின்னு வாக்குகளை கேட்டு வாக்களித்து நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுகிற அந்த காலம் தான் நல்ல காலம். அதில் கூட எங்கள் காலம் விட வேண்டும், சேர்த்து போடுங்க. இல்லை, அதனாலதான் நான் ஏற்கனவே கேட்டேன். தேர்தலுக்கு முன்பே கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றால்தான் கம்யூனிஸ்டுகள் வந்து மனப்பூர்வமா அந்த அமைச்சரவையில் அங்கம் வகிப்பீங்களா அப்படின்றத கேள்வி மக்களிடம் சொல்லணும். நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோம், கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்போம், எங்களுக்கு வாக்களி. அதான் தேர்தலுக்கு முன்னாடியே அப்படி சொல்லியிருந்தா மனப்பூர்வமா பங்கேற்றிருப்பீங்க. இந்த கூட்டணியில இந்த கூட்டணி சொல்ல முடியும். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து மத்திய அரசை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுதான் திமுகவுடைய பிரதான கொள்கையா இருந்துச்சு முன்னாடி. பாஜக அரசோட எதிர்ப்பு அப்படின்றதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய பலமா பார்க்கப்பட்டுச்சு. நீங்கெல்லாம் நீண்ட காலம் பயணிச்சதும் கூட அதன் அடிப்படையில தான். இப்போ தொகுதி மறுவரையறை விஷயமா இருக்கட்டும், அதுலலாம் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஒரு போக்கை கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? திமுக ஒரு அரசியல் கட்சி, ஜனநாயக வடிவம், கொள்கை வழி அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர்,
முன்னாள் முதல்வர் சகோதரர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் எல்லாருமே கொள்கை வழி அரசியல் தான். எனவே தான் நாங்கள் நெருக்கமாக களமாடினோம். அதே கொள்கை வழியில் தான் அவர்கள் நடைபெறுவார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். அது ஒரு கட்சி, அவர்கள் எந்த முடிவு எடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அவ்வாறு ஒரு அரசியல் முடிவு எடுக்கிற போது இதன் மீது உங்கள் கருத்து என்னன்னாக்கா நாங்கள் அப்போ சொல்லலாம். இப்போவே அந்த கணிப்புக்கு நாங்கள் செல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டின் பன்முகம், அதன் அடித்தளமாக இருக்கிற சார்பின்மை அது பாதுகாக்கப்படணும். அதை சிதைக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி. எனவே அதற்கு எதிராக நாங்கள் களமாடுகிறோம். இந்த கருத்துடையவர்களோடு நாங்கள் எப்பொழுதுமே உரையாடல் செய்ய முடியும், சேர்ந்து பாடுபட முடியும். அதில் உறுதியாக இருக்கிறோம். டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் என்ன பில் வருது அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் வந்து சொல்ல முடியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த திமுகவிலேருந்து சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி டேரிங்காக வந்து எதிர்த்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி கூட கடந்த காலங்களில் வந்து தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயம், தமிழ்நாடை வந்து அழுத்த பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்து அவங்க டோன் மாறுதில்ல. இப்போ அதிலிருந்து என்ன புரிஞ்சு எப்படி டோன் மாறுதுன்னு அவங்களை கேளுங்க, உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும், நீங்கள் போடுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பன்முகம் காக்கப்படணும், அதன் அடித்தளமாக இருக்கிற சார்பின்மை காக்கப்படணும். இதற்கான உரத்த குரல் இடதுசாரிகளின் குரலாக இருக்கும், கம்யூனிஸ்டுகளின் குரலாக இருக்கும். அதில் எந்த சமரசமும் இல்லை. இந்த குரலுக்கு இந்த இதுபோல் குரல் எழுப்புகிறவர்களோட நாங்கள் எப்பொழுதுமே நெருங்க முடியும், உறவாட முடியும், உரையாடல் செய்ய முடியும், சேர்ந்து போராட முடியும். இப்போ நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய குரல் அப்படின்றது பிரதானமாக பார்க்கப்படுது. அப்படியான சூழலில் தான் இப்படியான கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறதா அப்படின்ற ஒரு விவாதம் இருந்திருக்கு. ஒருவேளை அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு அதை நான் சொல்லிட்டேன். எங்கள் நிலைப்பாடு எப்பொழுதுமே சார்பின்மை, மதச்சார்பின்மை. அது இந்தியா என்கிற மகத்தான பன்முகத்தின் அடித்தளம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதற்கு நேர் எதிராக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி. எனவே தான் எங்கள் பகை முரண் ஆர்எஸ்எஸ் பிஜேபி நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். வேறு யாரும் எங்கள் பகை முரண் இல்லை. அப்படின்னா ஆப்சன்ஸ் ஓப்பன். அனைவரோடும் உரையாடல் செய்வோம், நெருங்குவோம், போராடுவோம் நாட்டின் நலனுக்காக. ஆனால் ஒரு திசை வழியை துவக்கி இருக்கிறோம், இடது திசை வழி. அதுக்கான ஒரு சிறு புள்ளி கேரளா வலுவாக அந்த திசையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த திசையை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். நாட்டை இடது பக்கம் திருப்புகிற திசை. தமிழ்நாட்டு நலனுக்காக, உழைக்கும் மக்கள் நலனுக்காக பாடுபடுவதாக இருந்தாலும் இந்த ஒருங்கிணைப்பின் திசை இடது தான். ஏண்டானா விடுதலை போர் கனவும் இடது தான். விடுதலை போராட்டமே அதுக்காக நடந்தது தானே. இந்த வறுமையும் ஏழ்மையும் பணக்காரனுக்கும் முதலாளிக்குமான இடைவெளியை பார்ப்பதற்கான நமது முன்னோர்கள் பாடுபட்டார்கள். இல்லை, விடுதலை போரினுடைய நோக்கமும் இடது திசை தான். அரசியல் சாசனத்தின் முகப்புரை அதுவும் இடது தான். நாட்டின் அரசியல் சாசன முகப்புரையை இடது பக்கம் தான் போகணும்னு சொல்கிறாங்க. இடது பக்கம் வரணும், ஜாதி மதம் மொழி இன வெறிகளை கடந்து இடது பக்கம் வரணும். அந்த இடது பக்கத்துக்கான முயற்சி தான் இந்த ஒருங்கிணைப்பு. நீங்கள் அப்படி பாருங்க, நீண்ட கால திட்டமாக இது நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அடுத்தடுத்து தேர்தல்களும் தமிழக அரசியல் களத்தில் வரப்போகுது. அரசியலின் அதிகாரத்தினுடைய மையம் என்பது தேர்தல் தானே. ஆமாம், அதுவும் வரப்போகுது. குறிப்பா இடைத்தேர்தல்கள் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இதுலலாம் இடதுசாரிகளோட நிலை என்னவா இருக்கு? அப்போ எங்களுக்கு கமிட்டி இருக்குது, கூடும் முடிவு செய்யும். ஒன்னொருக்கும் கட்சி இருக்கு. அப்போ நாங்கள் முடிவு செய்து உங்களுக்கு தான் முதல்ல அறிவிப்போம். அதுவரை நீங்கள் பொறுத்துருங்க. ஓகே ஓகே. தாவேகா அரசோட செயல்பாடுகளுக்கான மதிப்பீடுகளுக்கு காலம் தேவை. ஆனால் திமுக எம்எல்ஏக்களை வந்து தொடர்ந்து வந்து பழிவாங்கும் நோக்கோட நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைது செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஒவ்வொரு முறையும் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் யார் கைது செய்யப்பட்டாலும் கண்டித்திருக்கிறோம். ஜனநாயகத்தின் குரல் வழியை நெறிக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஜனநாயகத்தின் மறுக்கவனாத தூண் ஊடகம், பத்திரிகைன்றோம். எப்பொழுதுமே நாங்கள் பத்திரிகை, ஊடகம் இதன் பக்கம் நின்று ஜனநாயகத்துக்காக நாங்கள் குரல் எழுப்ப தவறியதில்லை. இப்போ வந்து தாவேகா சில வரம்பற்ற முறைகள் இருந்தால், கண்ணியமற்ற முறைகள் இருந்தால், ஒரு பதற்றமான கருத்துக்களை உருவாக்கினால் சட்டப்படி தான் எதிர்கொள்ளலாம். கைது செய்வது என்பது கூடாது, நள்ளிரவு கைதுகள் கூடாது. எந்த சூழலிலும் கருத்து சொல்கிறவர்களை மிரட்டக்கூடாது. வெற்றி தோல்வி மிக இயல்பு. இன்று இருக்கிற கட்சியை நாளை தோற்கடிக்கலாம். கணிக்க முடியாதவர்கள் அதிகாரத்துக்கு வரலாம். கம்யூனிஸ்டுகள் கூட அதிகாரத்துக்கு வருவோம். வர முடியாதா என்ன? வருவோம். எதுவும் நடக்கும், ஜனநாயகத்தில் நடக்கும். அப்போ அந்த மாதிரி சூழல் வருகிற போது பாடங்களை பெற்று ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்கணும். அச்சமற்ற சூழலில் கருத்து சொன்னால் ஜனநாயகம் வளரும். அந்த சூழல் அரசு தான் ஏற்படுத்தி தரும்.
விமர்சிக்கலாம். இல்ல விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் தனிப்பட்ட வகையில முதலமைச்சரை விமர்சிச்சாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இவங்க தரப்புல இருந்து. ஆமா. அவங்க அதற்காக கைது வரைக்கும் போறதா, கருத்துரிமைக்கு எதிராக வந்து இந்த அரசு இருக்கு, ஒரு அராஜக போக்கோட செயல்படுறாங்க அப்படின்னு. இதன் பக்கம் நியாயம். முதல்வர் அவர் எல்லாருக்கும் முதல்வர். கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, மிரட்டல் தொனியில் பேசக்கூடாது. இது சட்டமா இல்லையா என்பது வேறு. பேசக்கூடாது என்பது ஒரு அறநெறியா நம்ம எடுத்துக்கலாம், தமிழ் விழுமியமா எடுத்துக்கலாம். எதிர்க்கட்சி தலைவரையும் அவ்வாறு பேசக்கூடாது. நமது முன்னோர்கள், முன்னாள் முதல்வர், முன்னாள் தலைவர்கள் எல்லாம் கேலி சித்திரங்கள் போடுவது என்பதெல்லாம் பண்பற்ற முறையில் இருப்பதை நாங்கள் ஏற்கவில்லை. ஆரம்பத்தில் சொன்னோம், வார்த்தைகளால் அல்ல, உடல் மொழியால் கூட மனிதர்கள் இன்னொரு மனிதனை எளிதில் ஏளனமாக கடந்து செல்லக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலை. முதல்வருக்கும் ஒரே அளவுகள் தான், எதிர்க்கட்சி தலைவருக்கும் ஒரே அளவுகள் தான். நாணயத்தின் இருபக்கம் போல் இருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் உரிய எண்ணிக்கை இல்லாவிட்டாலும் எங்களுக்கு பொறுப்பு இல்லையா? நாங்கள் பொறுப்போடு பேசுகிறோமா இல்லையா, நடந்துக்கிறோமா இல்லையா? இப்படி பொறுப்பற்ற முறையில் பேசின ஒரு நபரை கைது செய்தது சரியா? இல்லை, எதன் பொருட்டும் கருத்து சுதந்திரத்தை முடக்கக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது இருங்க. ஆனால் பேசுகிற போது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உயர்த்துக்கு தவறு பேச வேண்டும் என்று இருக்கிறது இல்லையா? அவ்வாறு பேசினாலும் கூட சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அச்சுறுத்தக்கூடாது. சிறை, கைது இது போன்ற நடவடிக்கைகள் கூடாது என்பதுதான் எங்கள் நிலை. ஆனால் ஒரு வரம்பு மீறி பேசுகிற அந்த முறைகள் தமிழ் அரசியல் சூழலில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆட்சியில் கஸ்டோடியல் டெத்து பற்றி பெருசாக பேசப்பட்டுச்சு. திமுக ஆட்சியின் மீதான கடுமையான விமர்சனமாகவும் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த ஆட்சியில் சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி, அதுவும் பேச பொருளாமா? எந்த ஆட்சியிலும் லாக்அப் டெத் ஏற்க முடியாது. சட்டப்படி விசாரணைகள் மேற்கொண்டு நீதியின் மூலம் நிறுத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கணும் என்பதுதான் எங்கள் நிலை. கடந்த ஆட்சியின் போது எங்கள் நிலையை தான், இந்த ஆட்சியின் போது நிலையை தான். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி தேவைப்படுகிறது. யார் எத்தகைய உயரத்தில் இருந்தாலும் பாதிக்க செய்கிறவர்கள் பக்கம் நாங்கள் எப்போ நிற்க மாட்டோம். பாதிக்கப்பட்ட மக்கள் தான். அந்த லாக்அப் டெத்தில் இருக்கிறாங்க பாருங்க, முகம் தெரியாத அந்த சாதாரண ஏழை, அவர்கள் குரல் தான் எங்கள் குரல். அவர்கள் பக்கம் தான் நாங்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை நீங்கள் உறுதியாக எழுதி வச்சுக்கலாம். அதில் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ஆதரிப்பதாலே இந்த அரசை அதை நியாயப்படுத்துவோம். நாங்கள் தப்புன்னுவோம், நீதி விசாரணைக்கு வருவோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம்னு கேட்போம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. நாடு முழுவதும் பல இடங்கள்ல அந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. இது எதை நோக்கி போகும் அப்படின்னு? நீதியை நோக்கி, வெற்றியை நோக்கி, ஆட்சியாளர்களை பணி வைப்பதை நோக்கி. கோரிக்கை நியாயமானது, மாணவர்கள் வெல்ல வேண்டும். அவர்கள் கோரிக்கை மொழியில் பேசுகிறார்கள். மாணவர்கள் சொந்த இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்திய புதல்வர்கள் கோரிக்கை மொழியில் பேசுகிறார்கள். முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார்கள். என்ன தப்பு? ஆனால் அடக்குமுறை மொழியால் நாங்கள் எதிர்கொள்வோம் என்பதுதான் தவறு. இராணுவம் மக்களுக்கானது, நாட்டிற்கானது. நமது பெருமைமிகு இராணுவத்தை கொண்டு வந்து உள்ளூர் போராட்டங்களில் நிலைநிறுத்துவது என்பது, நகர்த்துவது என்பது சட்டப்படி குற்றம். நக்சலைட்டுகள் மீதான அடக்குமுறை அதிகரித்த அந்த சூழலில் உள்துறை அமைச்சராக இருந்தார் இந்திரஜித் குப்தா. ஹெலிகாப்டரை வைத்து, இராணுவ ஹெலிகாப்டரை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்குகிற ஒரு சூழல் எழுந்தபோது அது கூடாதுன்னார் யார்? இந்திரஜித் குப்தா. அப்போ இருந்த தலைமை இராணுவ தளபதி, சரிதான் அவர் சொல்றது, உள்ளூர் போராட்டங்களுக்கு இராணுவத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னாரு. இது மாணவர்கள், இந்தியாவின் புதல்வர்கள், எதிர்கால இந்தியாவே அவர்கள் தான். அவர்கள் கோரிக்கை முன்வைக்கிற போது, அதில் நியாயம் இருக்கிற போது அழைத்து பேசணும். இல்லை, பதவி விலகணும் சம்பந்தப்பட்டவர், நான் பொறுப்பேற்கிறேன் உள்துறை அமைச்சர் சொல்லணும். இவ்வளவு நாள் பதட்டத்தை வேடிக்கை பார்க்குறாங்களா? அரசு வந்து கோரிக்கையை ஏற்பது என்பது அடிபணிவதல்ல, ஜனநாயக போராட்டத்திற்கு மதிப்பளிப்பது. எனவே உள்துறை அமைச்சர், நாட்டின் பிரதமர், சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் மாணவர்கள் போராட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார், நிறைவான ஒரு கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியான அரசியல் சூழலில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை உருவாயிருக்குன்னா பல பேர் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து பாசிசத்தை எதிர்க்கிறீங்க, பாஜகவை எதிர்க்க வேண்டியிருக்கு. இப்படியான சூழலில் கம்யூனிஸ்டுகள் ஏன் இணைந்து பயணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதற்கான சாத்தியங்கள், அதற்கான சொல்லிட்டோமே, எங்களுடைய பிரதான எதிரி RSS பிஜேபி. அதை வீழ்த்துவதற்கு ஒரு விரிவடைந்த மேடை, ஜனநாயக இடது மேடை எப்பொழுதுமே தயார். உரையாடல் செய்ய, சேர்ந்து போராட எல்லா நேரங்களையும் நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் வந்து உடனே தேர்தலில் அப்படின்னு வரீங்க, அந்த இடம்
தேர்தல் காலங்களில் அது குறித்து நாங்கள் சிந்திப்போம். ஜனநாயக சக்திகளுடன் நாங்கள் எப்பொழுதும் இணைந்து பாடுபடுவோம், போராடவும், தேர்தல் காலங்களை சந்திக்கவும் நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். அது வேறு. ஆனால் இப்பொழுது உருவாக்கி இருக்கிற ஒருங்கிணைப்பு குழு என்பது வேறு. இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு ஏராளமான கடமைகள் இருக்கிறது. அரசியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போருக்கு எதிரான குரல் எழும்புதா? தமிழ்நாட்டில் உரிய முறையில் எழும்புதா? எழுப்பப்படுதா? இல்லையே. அரசியல் கட்சியின் கடமை அல்லவா அது? பல லட்சக்கணக்கான சகோதரர்கள் வளைகுடா நாடுகள் இருக்கிறாங்க. கற்பனை கட்டாத குண்டா அமெரிக்காவும் இஸ்ரேலும் போடுறான். லட்சக்கணக்கான மக்களை கொல்றான். ஐரோப்பாவில், அமெரிக்காவில் அமெரிக்க அரசு அடாவடி பண்ணுது. இந்த போர் வெறியை நடத்துவது அவர்கள் தான், தூண்டுவது அவர்கள் தான். அந்த மண்ணிலிருந்தே மாணவரும் இளைஞரும் அந்த போருக்கு எதிராக எழுகிறார்கள். குறைந்தபட்சம் தமிழ் மண்ணிலிருந்து அது எழுகிறதா? அறமும் சிறந்த நெறிகளும் விழுமைகளும் கொண்ட மகத்தான பூமி அல்லவா தமிழ் பூமி. இங்கிருந்து அரசியலா குரல் எழும்புகிறதா? அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்குதா? இருக்குது இல்ல? நிச்சயமா இருக்கு. அப்போ அதுதான் நாங்கள் இடது பக்கம்ன்றோம். இந்த போருக்கு எதிராக எழுப்புகிற குரலும் இடது குரலில் மிக முக்கியமானது. இது போன்ற பணிகள் ஏராளமாக இருப்பதா நாங்கள் இப்படி ஒரு பயணத்தை துவக்கியிருக்கோம். ஓகே தோழர், நன்றி. உங்களுடைய நேரத்திற்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி தோழர். நன்றி தோழர். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.